வண்டி ஆஃப் பண்றா வை. நந்தா ஏறிக்கிறான்டா, பையன் ஏறிக்கிறான்டா. டேய் மாட்டேன் சார், அவ்வளோ போல சார், உள்ள போல சார், போக மாட்டேன் சார். பிரபல நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் அவர்களின் உடல் சென்னை வள்ளுவர் கோட்டம் அவரது வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான மேலும் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், தொடர்ந்து வழங்கலாம். பாக்யராஜ் அவர்களின் உடல் தற்போது சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கும் அவருடைய இல்லத்திற்கு எடுத்து வரப்பட்டிருக்கின்றது. இன்று காலை நடைபயிற்சிக்கு சென்ற பிறகு லேசான நெஞ்சோலி என்ற அடிப்படையிலே மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டவர் மாரடைப்பு ஏற்பட்டு காலமாகி இருக்கின்றார். சென்னை 1000 விளக்கு கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையிலிருந்து அவசர ஊர்தியில் எடுத்து வரப்பட்ட அவருடைய உடல் தற்போது கண்ணாடி பேழையில் வைக்கப்பட்டு ரசிகர்கள், அரசியல் கட்சியை சார்ந்த பல்வேறு அவரது ஆதரவாளர்கள் உள்ளிட்டோர் எல்லாம் பார்ப்பதற்காக வீட்டில் வைக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் எப்போது இறுதிச் சடங்கு நடைபெறும், எங்கு நடைபெறும் என்ற விவரத்தை எல்லாம் வெளியிட இருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்திலே தமிழக முதலமைச்சர் வருகை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பாக்யராஜ் அவர்களுடைய மகன், நடிகர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் அங்கே அழுத கண்ணோடு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை காண்கின்றோம். திடீர் உயிரிழப்பாக இயக்குநராக இருந்து திரைக்கதை ஆசிரியராக உயர்ந்து இன்றைக்கும் தமிழ் திரையுலகில் பேசப்படக்கூடிய பல திரைப்படங்களை எடுத்த பாக்யராஜ் அவர்களுடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பலரும் வந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட தமிழிலே ஏராளமான திரைப்படங்களை நடித்திருந்தவர் பாக்யராஜ் அவர்களுடைய உடலுக்கு இன்று பிற்பகல் மரியாதை செய்ய இருக்கின்றார் தமிழக முதலமைச்சர். அது மட்டுமல்லாமல் பெசன்ட் நகரில் இருக்குள்ள மின் மயானத்தில் நாளை அவருடைய உடல் எரியூட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதிகாரப்பூர்வமாக அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் சொல்ல இருக்கின்றார்கள். நடிகராக இதுவரை 75 திரைப்படங்களுக்கு மேலே பாக்யராஜ் அவர்கள் நடித்திருக்கின்றார். 25 திரைப்படங்களுக்கு மேலே இயக்கியிருக்கின்றார் என்ற தகவலை எல்லாம் பார்த்து வருகின்றோம். அவர் எடுத்திருந்த திரைப்படங்களிலே சில திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருந்தன. குறிப்பாக 1995 வரை பாக்யராஜ் அவர்கள் எடுத்திருந்த திரைப்படங்களில் பலவும் பேசப்படக்கூடிய திரைப்படங்களாக இருந்திருக்கின்றன. மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா, அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, டார்லிங் 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 என்ற திரைப்படம், சுந்தரகாண்டம், ராசுகுட்டி, வீட்டில் விசேஷம் உள்ளிட்ட திரைப்படங்கள் எல்லாம் வெற்றி பெற்ற திரைப்படங்களாக இருந்திருக்கின்றன. அதாவது பாரதிராஜா அவர்களை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது பலரும் சொல்வார்கள், இயக்குநராக பெயர் எடுத்தவர், இயக்கத்திற்கு பெயர் போனவர் பாரதிராஜா என்று. அவரிடம் உதவி இயக்குநராக பணியாற்றி திரைத்துறையில் அடியெடுத்து வைத்த பாக்யராஜ் என்றால் அவருடைய திறன் என்பது இயக்கத்தில் இல்லை, திரைக்கதையில் இருக்கின்றது என்பதுதான் திரையுலகு தொடர்பாக எழுதியிருக்கக்கூடிய பலருடைய கட்டுரையின் சாராம்சமாக இருந்து வரும். பாக்யராஜ் கதைக்கு பெயர் பெற்றவர். திரைக்கதைகளை உருவாக்குவதிலே அந்த கலையில் நிபுணத்துவம் கொண்டவராக இருந்தவர் பாக்யராஜ். அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் கதறி அழக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம்.
நடிகை ராதிகா உள்ளிட்டவர்கள் எல்லாம் வருகை தந்திருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் பல அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களும் வருகை தந்து அஞ்சலி செலுத்தியிருக்கின்றார்கள். நாளை பாக்கியராஜ் அவர்களுடைய உடல் எரியூட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பாக்கியராஜனுடைய குடும்ப உறுப்பினர்கள் மருமகள் கீர்த்தி வருகை தந்திருக்கின்றார். அவருடைய மகன் உடலோடு வந்திருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். பாக்கியராஜ் உடல் ஏற்றி வந்த அந்த ஆம்புலன்ஸிலேயே நடிகை ராதிகா வந்திருந்தார். நடிகர் மன்சூர் அலிகான் உள்ளிட்டவர்கள் தற்போது வருகை தந்திருக்கின்றார்கள் என்பதையும் பார்த்து வருகின்றோம். பூர்ணிமா பாக்கியராஜ் உள்ளிட்டவர்களும் வந்திருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் பார்க்கின்றோம். இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுடைய உடல் நாளை பிற்பகல்